என்னதாச்சு நம்ம தமிழ் சினிமாவுக்கு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த பங்காளி அப்படின்னு சொல்லணும்னு தோணுதுங்க. தமிழ் சினிமான ஒரு பாக்ஸ் ஆஃப் கிங், தமிழ் சினிமான ஒரு ட்ரெண்ட் செட்டு, தமிழ் சினிமாவை பார்த்து கத்துக்கீங்கன்னா அதர் ஸ்டேட்ல இருக்கிறவங்கலாம் சொல்லுவாங்க. அப்படி இருந்த தமிழ் சினிமா அப்படியே உல்டா முல்டால ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா அப்படின்றத டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள போகலாம். நண்பா, இப்போ இந்தியாவிலே சினிமா இண்டஸ்ட்ரியை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க. ஒன்று என்னன்னா, ஒன்று நார்த் இண்டஸ்ட்ரி, ஒன்று சவுத் இண்டஸ்ட்ரி. இப்போ வந்து நார்த் இண்டஸ்ட்ரியில் வந்து பாலிவுட்னு சொல்லுவாங்க. ஆனால் சவுத் இண்டஸ்ட்ரியில் அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட 4 இண்டஸ்ட்ரின்னு இருக்குது. அதான் தமிழ் இண்டஸ்ட்ரி இருக்குது, தெலுங்கு இருக்குது, மலையாளம் இருக்குது, கன்னடத்தில் இருக்குது. ஆனால் அந்த டைமில் என்னன்னா, அதாவது இப்போ சொல்ல ஒரு கிட்டத்தட்ட வந்து 90s அந்த காலகட்டத்தில் வந்து ஷாருக் கான், சல்மான் கான்லாம் வந்து ஆரம்பித்தாங்க. அவங்க படத்தை வந்து டப்பிங் பண்ண ஆரம்பித்தாங்க எல்லா லாங்குவேஜ். இல்லை புலிக்குட்டி வேணுமா, இல்லை ஏதாவது கதை சொல். அதுல வந்து நிறைய பேருக்கு கிரேஸா இருந்தாங்க. சவுத்லயே வந்து அவங்களுக்கு பயங்கரமா கிரேஸா இருந்தாங்க. அந்த டைம்லயே நம்ம தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி மட்டும், அதாவது கோடம்பாக்கம் இண்டஸ்ட்ரி மட்டும் தள்ளிவை நாங்களே வரும்னு சொல்லிட்டு தளபதி, ஜீன்ஸ், நாயகன் அந்த மாதிரி ஏகப்பட்ட படம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் மாதவன் வச்சு மேண்டி அப்போ ஒரு ட்ரெண்ட் செட்லாம் பயங்கரமா ஃபேமஸா போயிட்டு இருந்தது. ஹிந்தி மூவி ஆதிக்கம் இங்கும் வர பார்த்தது. ஆனா அந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கல தமிழ்நாட்டுல. ஏன்னா நம்ம வந்து நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்ணா போதுன்னு தமிழ்நாட்டில் இருக்கிற டைரக்டர்ஸ் கரெக்டா தெளிவா இருந்தாங்க. அதே மாதிரி போனாங்க, நம்மளுக்கும் அது கரெக்டா அமைஞ்சது. நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்ணா போதும் அப்படின்னு நினைச்சனால்தான் இந்தியன், ஜீன்ஸ், பத்ரி, தளபதி அப்படின்னு நம்மளுக்கு ஒரு நல்ல நல்ல படங்கள்லாம் வர ஆரம்பிச்சு. அதனால தான் சவுத்துலயே 50 கோடி முதல்ல வசூல் பண்ண படம் எதுனா கில்லி. அதுக்கப்புறம் சிவாஜின்ற படம் தான் 100 கோடி வசூல் பண்ணி காட்டுச்சு. அது மட்டும் இல்ல, பேன் இண்டியா இப்பதான் சொல்றாங்க. நம்ம ராஜமௌலி அவர்களே சொல்லியிருக்காங்க, நீங்களே பாருங்களேன். பேன் இண்டியா சினிமா మొదలు పెట్టాను అని అదంతా. బట్ లెట్ మీ టెల్ యూ ఫ్రాంక్లీ, వన్ ఆఫ్ ద మెయిన్ ఇన్స్పిరేషన్ ఫర్ మీ ఇస్ సూర్య. గజనీ టైంలో how Surya used to come here and promote the films. So Surya, you are my inspiration for the pan Indian film Bahubali. அந்த பேன் இண்டியாவுக்கு விதை போட்டதை நாம தான் சொல்லலாம். சவுத்துல வந்து முதல்ல தமிழ்ல இருந்து தெலுங்கு, மலையாளம், கன்னடா அந்த மாதிரிலாம் லாங்குவேஜ்ல டப் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஐடியா வந்து நம்ம கோடம்பாக்கத்துல இருந்து தான். அதனால தான் வந்து நம்மளால இவ்வளவு வசூல் அச்சீவ்மெண்ட் பண்ண முடிஞ்சுது. அதாவது பேன் இண்டியாவை நம்ம தான் முதல்ல கொண்டு வந்தோம். I am the only one. சூப்பர் ஒன். அப்படிப்பட்ட வசூல் பண்ண நம்ம படம் 1000 crores இது வரைக்கும் எந்த படமும் போய் நிக்கல. ஐயோ, இந்த அவஸ்தைப்படுறானே. ஆனா சரி, நீங்க இங்க இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தெலுங்கு சினிமா வந்து 1000 crores அச்சீவ்மெண்ட் பண்ணிச்சு. உங்களுக்கு தெரியும், பாகுபலி 1000 crores அச்சீவ்மெண்ட். அதுக்கு ரீசன் என்னன்னா, அதுவும் உங்களுக்கு தெரியும். அதாவது சாரி, எனக்கு தெரியாது. அதாவது பாகுபலி பார்ட் 1 வந்துச்சு. அதுல வந்து கிளைமேக்ஸ்ல வந்து கூடவே இருந்த கட்டப்பா பாகுபலி முதுகுல குத்திடுவார். எதனால என்னடா இது ஆச்சரியமாகுது, ஸ்டார்டிங்ல இருந்து உதவி பண்ண இந்த கட்டப்பா எதனால வந்து பாகுபலியே குத்தனாருன்ற அந்த கிரியாசிட்டி பயங்கரமா ஏறிச்சு. இந்தியா ஃபுல்லா வந்து ஒயிட் கில் த கட்டப்பா பாகுபலி அந்த ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் ஆச்சு. அதுதான் அந்த ப்ரொமோஷன் தான் பார்ட் 2க்கு வந்து 1000 crores ஒரு அச்சீவ்மெண்டா கிடைச்சது. இதுக்கப்புறம் தான் தெலுங்கு சினிமா பயங்கரமா ராக்கெட் வேகத்துல போக ஆரம்பிச்சது. ஏன்னா பாகுபலிக்கு அப்புறம் தான் வந்து புஷ்பா வந்து ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து கல்கி வந்து ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து RRR வர ரிலீஸ் ஆச்சு. பயங்கரமா ட்ரெண்டிங்கா போச்சு. ஆனா சவுத்துல தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு முன்னாடி தமிழ் இண்டஸ்ட்ரி தான் ஒரு ட்ரெண்ட் செட்டே பண்ணிட்டு இருந்தது. அதாவது என்னன்னா, முதல்வன், கஜினி, எந்திரன், அந்நியன், 2.0 இந்த மாதிரி ஒரு படங்கள்லாம் முன்னாடியே கொடுத்து ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணதே தமிழ் இண்டஸ்ட்ரி தான். ஆனா நம்மள அப்படியே ஓரம் தள்ளி இவங்க சர்ன்னு மேல போயிட்டாங்க. சரி, அப்போ வேற ஏதாவது நம்ம யோசிக்கலாமான்னு அப்போ நினைக்கும் போது கன்னட இண்டஸ்ட்ரியோ வந்து KGF அப்படின்ற ஒரு படத்தை கொடுத்து மதர் சென்டிமெண்ட் பிளஸ் ஆக்ஷன் அதை கொடுத்துட்டு அவங்களும் ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணாங்க. அதாவது என்னன்னா, KGF பார்ட் 2 லீட் அப்படின்னு கொடுத்தாங்க. KGF பார்ட் 2க்கு பயங்கரமா எதிர்பார்ப்புகள் இருந்தது. அந்த எதிர்பார்ப்பும் KGF 2 பயங்கரமா பூர்த்தி பண்ணுது. யாரோ 10 பேர் அடிச்ச டான் ஆனவ இல்லடா, நான் அடிச்ச 10
பேரும் டானுங்க தான். சரி, அப்போ பார்ட் 2 எடுத்து நம்மளும் அச்சீவ்மெண்ட் பண்ணலாம் போல இருக்கு. நம்ம சங்கர் சார் அவர்கள் தாத்தா வராரே விரல சுருட்ட போறாரேன்னு இந்தியன் பார்ட் 2 எடுத்தார். ஏன்னா நான் வந்து இந்தியன் பார்ட் 1க்கு பயங்கரமான ரசிகன். அந்த படம் வந்து ஒரு காவிய கதை. அந்த காவிய கதையை அப்படியே விட்டுறணும், அத்தை விட்டு நான் அதுல இருந்து பார்ட் 2 பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இங்கதான் டவுன் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் ஒரு மாதிரி தடுமாற ஆரம்பிச்சது. இல்ல, அதுக்கு முன்னாடி 2.1 ஒரு படத்தை சங்கர் சார் கொடுத்தாரு. ஆனா அதுவும் ஓரளவுக்கு டீசென்டான கலெக்ஷன் வந்துச்சு. அதே மாதிரி சரி, ஆனா 1000 crores அச்சீவ்மெண்ட் பண்ண முடியல. ஆனா போட் நம்ம இளைய தளபதி அவர்கள் நடிச்ச அந்த படம் வந்து 1000 crores எப்படியாச்சும் அச்சீவ்மெண்ட் பண்ணிடுன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. யாரு? நம்ம பசங்க எல்லாம் பண்ணிருப்பான், பிரேம்ஜி, பைபு. இது எப்படி 1000 crores எவ்வளவு நாள் அடிக்கும்? இல்ல, எல்லா பசங்களுக்கும் அவ்வளவு ஆர்வமா இருக்கு. ஆனா 1000 crores அச்சீவ்மெண்ட் பண்ணிச்சுன்னா இல்ல, இதுதான் உண்மை. சரி, எது போனா என்ன, நம்ம சூர்யா அவர்கள் வராரு, கங்குவா அப்படின்னு நினைச்சோம். சரி வேண்டாம், இப்ப எதுக்கு அதை பத்தி விடுங்க. எதனால இப்ப எடுக்கிற படங்கள்லாம் தமிழ் ஆடியன்ஸ்க்கே பிடிக்க மாட்டேங்குதுன்னா, தமிழ் ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி கதைகளை இப்ப இருக்கிற டைரக்டர்ஸ், சில டைரக்டர்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா இப்ப வந்து அது பேன் இண்டியா படம் அப்படி மாறும்போது எல்லா தரப்பினர்களுக்கும் அந்த படம் போய் சேரணும், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும், பொதுவான அந்த படத்தை எடுக்கிறாங்க. அதனால வந்து தமிழ் ஆடியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுல வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், உங்களுக்கே நீங்களே யோசிச்சு பாருங்க, கரெக்டா இருக்கும். ஏன்னா இப்ப வந்து கில்லி படம் அது வந்து தரணி சார் வந்து எடுத்த படம், ஓகே. ஆனா வந்து இந்த படம் வந்து தெலுங்குல வந்து மகேஷ் பாபு அவர்களை வச்சு எடுத்த ஒக்கடு படத்தை தான் தரணி அவர்கள் வந்து விஜய் அவர்களை வச்சு எடுத்த கில்லி படம். ஆனா அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை பார்த்தா பயங்கரமான வேறுபாடுகள் இருக்கும். ஆமாங்க, இப்போ ஒன்றும் இல்லை, சும்மா உதாரணம் சொல்றேன். இதுல வந்து என்னன்னா, நம்ம விஜய் சார் வந்து பிரகாஷ் ராஜ் அவர்களை சேத்துல தள்ளி விட்டு அவர் போயிடுவாரு த்ரிஷாவை கூப்பிட்டுக்கிட்டு. ஆனா நம்ம பிரகாஷ் ராஜ் அவர்கள் அப்படி ஏஞ்சி நிப்பார், அந்த சேத்துல வந்து நிற்கும் போது ஒரு தள்ளி எடுத்து இப்படி ஒருத்தர் அடிப்பான், அப்படி ஒருத்தர் அடிப்பான், பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஹாய் அப்படின்னு ஒரு பிஜிஎம் வரும். இந்த தண்ணி அடிக்கும் போது சின்ன வயசுல சின்ன வயசுல என் அண்ணனும் தம்பியை வந்து இருப்போம். நான் குளிச்சுட்டு இருக்கும்போது, டே நீ இப்படிக்க தண்ணியறா, நான் இப்படிக்க தண்ணியற சொல்லிட்டு அந்த வில்லன் கேரக்டர் வந்து நான் தான் அந்த பிரகாஷ் ராஜ் மாதிரி, அது வில்லன் கேரக்டர் சின்ன வயசுல ஏதோ ஹீரோ மாதிரி இருக்கணும்னு நினைச்சுப்பாங்க. ஆனா அந்த டைம்ல வந்து வில்லன் கேரக்டர் வந்து அந்த சின்ன வயசுல இருக்கிற எனக்கு வந்து அது ஒரு மாதிரி கெத்தா தெரிஞ்சது. இந்த பிரகாஷ் ராஜ் கேரக்டர் வந்து கெத்தா தெரிஞ்சது. ஆய் செல்லுன்றதுலாம் எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு வில்லன் கேரக்டர் கூட நம்மளுக்கு ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி காட்டியிருக்காரு நம்ம தரணி சார் அவர்கள். ஆனா தெலுங்குல அப்படியே ஆப்போசிட், ஒரு காமெடி மாதிரி இருக்குங்க. அதாவது மகேஷ் பாபு வந்து அதே மாதிரி தான் சேத்துல தள்ளி விட்டு பிரகாஷ் ராஜ் சேத்து தள்ளி விட்டு போயிடுவாரு. ஆனா பிரகாஷ் ராஜ் அந்த சேத்தோடையே ஏஞ்சி என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல வந்து பூமிகா அவங்க தான் வந்து ஹீரோயினி, அவங்க தலையை செஞ்சு வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இருப்பாரு. நான் எப்படியாச்சும் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி பூஜை பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல தமிழ்ல வேற மாதிரி இருக்கும், தெலுங்குலயும் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி கிளைமேக்ஸ் எடுத்திருப்பாங்க, நிறைய சீன்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க. தமிழ் ஆடியன்ஸுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு டைரக்டர் நம்ம தரணி அவர்கள் புரிஞ்சிருக்கு. அதனால தான் வந்து இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுவோம், இதெல்லாம் வச்சா சிரிச்சிடுவாங்க தமிழ் ஆடியன்ஸ் சொல்லிட்டு நம்ம ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி அது ஒரு பிரசன்ட் பண்ணிருக்காரு நம்ம தரணி சார் அவர்கள். அதனால்தான் படமும் அந்த அளவுக்கு ஓடிச்சு. அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமாலே 50 கோடி வசூல் பண்ண முதல் படம் கில்லி. ஏன்னா ஆல் ஏரியாவிலயும் ஐயா கில்லிடா. இங்க நம்ம தரணி சார் அவர்கள் சிம்பிளா முடிச்சிருப்பாங்க, கிளைமேக்ஸ் அவங்க வேற மாதிரி கொண்டு போவாங்க. கிளைமேக்ஸ்ல போய் பாட்டு தான் வைப்பாங்க. அந்த கூத்தை ஏன் கேட்கறீங்க, கிளைமேக்ஸ்ல போயிட்டு பாட்டுலாம் ஆட்டு வருவாரு. சரி, இந்த கில்லியை வச்சு நான் வந்து அடுத்து ஒரு வீடியோ பண்றேன், கண்டிப்பா அது உங்களுக்கு பிடிக்கும். நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன்டா அப்போ சிவாஜி மொட்டை அப்புறம் 100 கோடி வசூலாச்சு, அது எல்லா லாங்குவேஜ்ல தானே பண்ணாங்க அப்படி நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். அங்கேயும் நம்ம சங்கர் சார் அவர்கள் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அதாவது இதுல வந்து சங்கர் சார் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் நைட் வந்து ரஜினி சாருக்கும் ஹீரோயினுக்கும் நடக்கும்போது அந்த டைம்ல வந்து ஒரு பிளாஷ்பேக் மாதிரி ஒரு பாட்டு மாதிரி சிவாஜி மாதிரி ஆடுவாரு நம்ம ரஜினி சார், அப்புறம் எம்ஜிஆர் மாதிரி ஆடுவாரு, அப்புறம் கமல்ஹாசன் மாதிரி ஆடுவாரு, அப்புறம் என் ஸ்டைல வருன்னு அவர் ஸ்டைல ஒரு பாட்டு வரும். ஆனா இது தெலுங்குல எப்படி காட்டியிருப்பாங்கன்னா, என்டிஆர் மாதிரி ஆடுவாங்க, அப்புறம் இனனார் மாதிரி ஆடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து சிரஞ்சீவி மாதிரி ஆடுவாங்க, அதுக்கப்புறம் தான் தன்னை மாதிரி ஒரு பாட்டு வந்து அமைச்சிருப்பாங்க. தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு இந்த படம் போய் சேரணும்னு சொல்லிட்டு ஒரு எஃபர்ட் போட்டிருப்பார் நம்ம சங்கர் சார் அவர்கள். இந்த மாதிரி கதை அமைப்பெல்லாம் அந்தந்த ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி
வச்சதுனால தான் படம் ஓடுது, சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. ஆனா 19 பொதுவா இருந்துட்டு போட்டோம்பா அப்படின்னு வைக்கிறதுனால சில ஆடியன்ஸ்க்கு படம் பிடிக்க மாட்டேங்குது, சில ஆடியன்ஸ்க்கு படம் பிடிக்குது. இது நம்ம மட்டும் பண்ணல, அதாவது என்னன்னா நார்த்லயும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிளாமர் அப்பில் சேம் அப்பில். தமிழ் படத்தை வந்து டப் பண்ணி ஹிந்தியில வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டாங்க. அதுல வந்து நிறைய படம் வந்து நிறைய பார்வையாளர்கள் பார்க்கப்பட்டிருக்கு, நிறைய வியூஸும் போயிருக்கு. வந்து தெறி, அப்புறம் துப்பாக்கி, அதுக்கப்புறம் வந்து திருவிளையாடல், அப்புறம் வந்து படிக்காதவன், அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து ஹிந்தி ஆடியன்ஸுக்கு டப் பண்ணி ஹிந்தி ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி அங்க யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க. எல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்கிற ஹிந்தி டேரக்டர்ஸ் என்ன பண்ணாங்க, பேசாம இந்த ஃபாண்ட் மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணலாமான்னு சொல்லிட்டு தமிழ்ல எடுத்தாங்க விக்ரம் வேதா. அந்த படத்தை அப்படியே ஹிந்தியில டப் பண்ணாங்க. ஹிந்தியில வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு அந்த படம். அதே மாதிரி காஞ்சனா படத்தை வந்து நம்ம லாரன்ஸ் சார் அவர்கள் வந்து அக்ஷய்குமாரை வச்சு நான் ஹிந்தியில டப் பண்றேன்னு போனாரு, அங்கேயும் ஃப்ளாப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி துப்பாக்கி படத்தை வந்து அக்ஷய்குமார் எடுத்தாரு, ஆனா அது ஹிட் ஆயிடுச்சு அங்க. அதாவது சில படம் கை கொடுத்துச்சு, சில படம் கை கொடுக்கல, ஆனா முக்காவாசி படம் அங்க ஃப்ளாப் ஆயிடுச்சு. அது காரணம் என்னன்னா, அதாவது ஹிந்தி ஆடியன்ஸ் வந்து ஹிந்தி ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஹிந்திக்காரங்க படம் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த யூடியூப்ல வந்து இந்த மாதிரி ஃபேமஸ் ஆச்சு. அதாவது மாரி படம் இருக்கு பார்த்தீங்களா, மாரி படம் நம்ம தனுஷ் அவர்கள் நடிச்சாரு. அந்த படம் வந்து வரும்போது அது ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. எல்லாரும் வந்து மாரி கெட்ட போட்டுன்னு சுத்தி இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுத்துச்சு அந்த படம், அந்த அளவுக்கு ஃபேமஸாகவும் போச்சு. ஓகே, இதே மாதிரி நம்மளும் வந்து டப் பண்ணலான்னு அவங்க இறங்கினாங்க பாருங்க, அங்கதான் அவங்க சறுக்க ஆரம்பிச்சாங்க. இதே மாதிரி தான் நாமளும் பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது என்னன்னா, நம்ம ஆடியன்ஸ் தமிழ் ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி கதையை சூஸ் பண்ணி எடுத்தாவே படம் ஓடும். ஆனா இவங்க வந்து பொதுவா எடுக்கணும், பேன் இண்டியா மூவி எடுக்கணும்னு சொல்லி நிறைய சேஞ்ச் பண்றாங்க. இது நான் மட்டும் சொல்லல, ஒரு தெலுங்கு யூடியூபரே வந்து சொல்லியிருக்காரு. அதாவது என்னன்னா, ஒரு காலத்துல வந்து தமிழ் சினிமா எப்படி இருந்தது, ஆனா அவங்க இந்த அளவுக்கு இப்படி கீழே போக நான் எதிர்பார்க்கணும். ஒரு தெலுங்கு ஃபேமஸ் யூடியூபர்ஸ் பேசியிருக்காங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பார்த்து வந்துருங்க. అడే పావి, గిల్లీ ఈస్ గ్రేటర్ దెన్ ఒక్కడురా. అవర్ పొన్నియిన్ సెల్వన్ ఈస్ గ్రేటర్ దెన్ యువర్ గ్రాఫిక్స్ బాహుబలిరా. మేము 50 crores కలెక్షన్ కొట్టినప్పుడు మీరు 25 crores ని కూడా దాటలేదు. మేము 100-200 crores దాటినప్పుడు మీరు మా దరిదాపుల్లో కూడా లేరు. సరే, ఒక్క క్వశ్చన్ కి ఆన్సర్ చేయి చాలు. మీకు ఎన్ని 1000 crore మూవీస్ ఉన్నాయి? बॉलीवुड वर्सेस साउथ की डिबेट के बाद सबसे ज्यादा डिबेट अगर किसी इंडस्ट्री का होता है तो वो तमिल वर्सेस तेलुगु इंडस्ट्री ही है। और आज तेलुगु इंडस्ट्री ने साउथ के इस दहाड़ते शेर को सर्कस का शेर बना दिया। जहां तेलुगु सिनेमा से RRR, बाहुबली जैसी फिल्मों ने 1000 करोड़ क्या 1500 करोड़ का भी बेंचमार्क क्रॉस कर लिया, तो वही तमिल सिनेमा से आज तक कोई भी फिल्म 1000 करोड़ का कलेक्शन नहीं कर पाई। ஆடியன்ஸ் பிடிச்ச மாதிரி படம் எடுத்தாவே நல்லா இருக்கும். அந்த மாதிரி யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, ஓகே, விடுங்க. ஏய், படம் எப்படி எடுக்குன்னு நீ எனக்கு சொல்லித்தரியா அப்படின்லாம் வந்துடாதீங்க ஐயா. ஐயா, நான் வந்து ஒரு 100 ரூபாய் டிக்கெட் கொடுத்துட்டு, அதை என் கை காசு, அந்த 100 ரூபாய் என் கை காசு. பொதுவாக ஒரு ஆடியன்ஸா, ஒரு மக்களா 100 ரூபாய் டிக்கெட் கொடுத்துட்டு படம் பார்த்துட்டு, என்னடா இது எப்படி இருந்த தமிழ் சினிமா இப்போ இப்படி அதர பாலத்துக்கு போயிட்டு இருக்கே அப்படின்னு ஒரு ஆதங்கத்துல நான் பேசுறேன் ஐயா. அப்போ 1000 crores கலெக்ஷன் தமிழ் சினிமாவில் யாரோட அடிக்க முடியாதா? இந்த மகாராஜா படத்தை வர நவம்பர் 29ஆம் தேதி இந்த படம் கர்மா அப்படின்னு பெயர் மாத்தப்பட்டு கிட்டத்தட்ட 75,000 ஸ்கிரீன்ஸ்ல சைனால வெளியாக இருக்கு. இதை ப்ரொமோட் பண்ற விதமாகவும் சைனா மக்களோட வரவேற்பு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிற விதமாகவும் சில ஸ்கிரீன்ஸ்ல ப்ரிவ்யூ ஷோஸ் திரையிடப்பட்டிருக்கு. இந்த ப்ரிவ்யூ ஷோஸை பார்க்கவே கூட்டம் கூட்டமா மக்கள் வந்துட்டு இருக்கிறதா தகவல் வருது. இதுல மட்டுமே கிட்டத்தட்ட 3 கோடிக்கும் மேல வசூல் சாதனை படைச்சிருக்கணும் சொல்றாங்க. நவம்பர் 29ஆம் தேதி இந்த படம் எல்லா ஸ்கிரீன்லயும் வெளியானதுக்கு அப்புறம் இதே ஆதரவு தொடர்ந்து வந்துச்சுன்னா சைனால மட்டுமே 700 கோடி கலெக்ட் பண்ணும்னு சொல்லப்படுது. ஓகே, நம்ம இந்த வீடியோ நான் பேசுனது கரெக்ட் நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நீ பேசுனது தப்பு அப்படின்னு சொன்னீங்க அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா காலா ஸ்கை சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. குறிப்பா லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா தான் நம்ம சேனல் 4 பக்கம் போவோம், நம்ம சேனல் கொஞ்சம் கொஞ்சமா வளரும். சரி நண்பா, உங்களோட விடைபெறுவது உங்கள் பிரவீன் குமார்.